சார், திமுக அவர்கள் இப்போ சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா 200க்கு 200 அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திமுகவோட செயல்பாடுகள், தொடர்ந்து பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள் எல்லாத்துலேயுமே இந்த 200க்கு 200 நம்பரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக திமுக என்ன வியூகம் வகுத்திருக்குது வரைக்கும், என்ன செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. உங்கள் பார்வைக்கு திமுகவோட செயல்பாடு எப்படி இருக்குது? திராவிட முன்னேற்ற கழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மைல்கல், மிகப்பெரிய வெற்றி என்றெல்லாம் சொல்லக்கூடிய தேர்தல்கள் அந்த வரலாற்றில் ஏராளமாக நடந்திருக்கின்றன. 49இல் அண்ணா அவர்களால் துவக்கப்பட்ட இயக்கம் 57இல் தான் முதலில் தேர்தலை சந்திக்கிறார்கள். 15 இடங்கள். அன்றைய காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் வலிவாக இருந்தது. 62இல் 50 இடம், 67இல் ஆட்சி. அண்ணா அவர்கள் மறைவுக்கு பின்னாலே கலைஞர் தலைவர். அன்றைய காலகட்டத்தில் அண்ணா அவர்களைப் போல மென்மையான அரசியல் அணுகுமுறை கொண்டவரா கலைஞர் என்ற ஒரு பெரிய விமர்சனம் கலைஞர் மேல் இருந்தது. ஓகே.